வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை 2025 நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு: நேற்று இலங்கை அருகே நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தீவிரமடைந்து மேலும் புயலாக வலுப்பெற்று டிட்னா என்ற பெயர் பெற்று இலங்கை தெற்கு பகுதி புயல் டிட்னா புயல் மையம் கொண்டுள்ளது. அம்பாறைக்கு மேற்கு பகுதியும் கண்டி கிழக்கு பகுதியும் மையம் கொண்டது. இந்த டிட்னா புயல் வட மேற்காக நகர்ந்து மீண்டும் மத்திய இலங்கை வந்த பிறகு வட கிழக்காக பயணிக்கும். நாளை நவம்பர் 29ஆம் தேதி முல்லைத்தீவு வழியாக தென்மேற்கு வங்கக்கடலில் தரையிறங்கி மீண்டும் வடக்கு நோக்கி பயணித்து வட மேற்காக தமிழகம் வந்ததும் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டது. தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கியதும் வட மேற்காக பயணித்து மீண்டும் வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. தமிழகம் நிலப்பரப்பை ஒற்றி ஒரு வலுவான கடல் நீரோட்டம் இருப்பதால் இந்த நீரோட்டத்தை பிடித்து கொண்டு தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டிய வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இந்த நிகழ்வு தமிழகம் வந்தவுடன் நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக செயலிழந்து இந்த நிகழ்வு வடக்கை நகரும் பொழுது சென்னை அருகே செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் சென்னைக்கு வடக்கு புறம் செல்லும் பொழுது மேலும் செயலிழந்து ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் ஆந்திரா செல்லும் பொழுது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மேலும் செயலிழந்து இந்த நிகழ்வு டிசம்பர் 3ஆம் தேதி படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு கடக்கும்போது தமிழகம் நிலப்பரப்பில் சற்று வலுவான தரைக்காற்று வீச வாய்ப்புள்ளது. இன்று டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்ட கடல் ஓரங்கள், மேலும் தென் மாவட்டம் உள்பகுதியெல்லாம் வலுவான காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 40 முதல் 50 கிலோமீட்டர் வரை காற்று இருக்க வாய்ப்புள்ளது. இடையிடையே 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. அதேவேளை இன்று பாலக்காட்டு கணவாயிலும் இன்று 45 முதல் 55 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது. மேலும் இந்த நிகழ்வு தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுது டெல்டா மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வரும் நாட்கள் தரைக்காற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது. அதிகபட்சம் 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த டிட்னா புயல் இலங்கை தரை மீது நிலை கொண்டு இன்று நாள் முழுவதும் இலங்கையில் கனமழை, மிக கனமழை, அதீத கனமழை வரை மேற்கு மாகாணங்கள், மத்திய மாகாணங்கள், வடக்கு மாகாணங்களுக்கெல்லாம் கொடுக்க இருக்கிறது. நாளை வட மாகாணங்கள் முழுவதுமே அதீத கனமழை கிடைக்கும். நாளை மாலையிலிருந்து நவம்பர் 29ஆம் தேதி மாலையிலிருந்து படிப்படியாக மழையின் தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் 48 மணி நேரம் இலங்கையில் ஒரு தீவிர மழைப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே கடுமையான வெள்ளப்பெருக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கும் வேளையில் மேலும் மழைப்பொழிவு தீவிரம் குறையாமல் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வட மாகாணங்கள், மேற்கு மாகாணங்களுக்கும் இன்றும் ஒரு தீவிர மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முழுவதுமே வட மாகாணங்கள் முழுவதுமே தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று நவம்பர் மாதம் 27ஆம் தேதி நவம்பர் 28ஆம் தேதி இன்று தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் புதுச்சேரிக்கு தெற்குள்ள கடல் ஓரங்கள் மேலும் தென் மாவட்ட கடல் ஓரங்களில் மழை கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இன்று வரக்கூடிய மணி நேரங்களில் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும். இன்று மதியத்துக்கு பிறகு தென் மாவட்டங்கள் உள்பகுதியிலும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மாலை அல்லது இரவு நேரங்களில் தென் மாவட்டங்கள் உள்பகுதிக்கு தென்காசி மாவட்டம் மேலும் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு பகுதியெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. இப்போது கிழக்கு பகுதியில் மழை கிடைத்தாலும் இன்று மேற்கு பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதேபோல தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று காலை நேரங்களில் மழை கிடைத்தாலும் மாலை நேரங்களில் மழை சற்று தீவிரமடைய வாய்ப்புள்ளது. அதே வழியில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கனமழையாக கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மேலும் இன்று இரவு நேரங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை நேரங்கள் பெரும்பாலும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி இந்த இடங்களுக்கெல்லாம் தூத்துக்குடி இந்த இடங்களாம் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. எப்போது மழை தொடங்குகிறதோ அதிலிருந்து தொடர் மழையாக விட்டுவிட்டு சாரல் மழை, மிதமான மழை இருந்தால் இரவு நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது இலங்கையில் நிலை கொண்டிருக்கும் டிட்னா புயல் சற்று மேற்கே முன்னேறி வரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை காலைக்கு பிறகு படிப்படியாக தென் மாவட்டங்களுக்கு மழை விலகும். இன்று நவம்பர் 28ஆம் தேதி மேலும் மதுரை மாவட்டத்துக்கு மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று இரவு நேரங்களில் தேனி, திண்டுக்கல் மேலும் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக இரவு நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வழியில் இன்று கனமழையாக புதுக்கோட்டை, சிவகங்கை மேலும்
ராமநாதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று மாலை நேரங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது, தொடர்மழையாக இன்று கிடைக்க வாய்ப்பது. அதே வேளையில் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி, காரைக்கால் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இன்று இரவு நேரங்களில் சென்னை முதல் புதுச்சேரி வரை உள்ள கடலோரங்களுக்கும் இன்று இரவு நேரங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இன்று திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் நாளை நவம்பர் 29ஆம் தேதி காலை நேரங்களில் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் காலை 10 மணிக்கு பிறகு படிப்படியாக மழை விலகிவிடும். அதே வேளையில் நாளை நவம்பர் 29ஆம் தேதி மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதாவது ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை இந்த இடங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்பது. மாலை நேரங்களில் சற்று கூடுதலான மழைப்பொழிவு, அதிக மழை கிடைக்கும் அளவுக்கு மழைப்பொழிவு சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் மதுரை, திண்டுக்கல் கிழக்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சற்று கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கும்பகோணம், நெய்வேலி, மேலும் காரைக்கால், மயிலாடுதுறை, சீர்காழி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருச்சி, அரியலூர், பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை நவம்பர் 29ஆம் தேதி தொடர்மழையாக கிடைத்தாலும் விட்டு விட்டு மழை தொடர்மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, மேலும் கும்பகோணம், நெய்வேலி, புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கு மிக கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நவம்பர் 29ஆம் தேதியை பொறுத்தவரை. அதே வேளையில் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. இரவு நேரங்களில் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் டெல்டா மாவட்டங்களுக்கு இரவு நேரங்களில் அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. மிக கனமழை என்பது அதீத கனமழையாக மாற இருக்கிறது. நவம்பர் 30ஆம் தேதி மதியம் வரை அதீத கனமழையாகவும், அதே வேளையில் நவம்பர் 29ஆம் தேதி நள்ளிரவு முதல் புதுச்சேரிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு புதுச்சேரி, கடலூர், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் அதீத கனமழை கிடைத்துக் கொடுக்கும். திருவண்ணாமலை, கும்பகோணம், நெய்வேலி இந்த இடங்களுக்கும் அதீத கனமழை கிடைத்துக் கொண்டிருக்கும். 30ஆம் தேதி மாலையிலிருந்து சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு அதீத கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதியை பொறுத்தவரை டெல்டா மாவட்டங்கள், மேலும் மத்திய மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. வட மாவட்டங்களுக்கு, சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது. அதேவேளை கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. பெரும்பாலும் சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புது. புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை, ஒரு சில நேரங்களில் அதீத கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை, அதீத கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. நவம்பர் 30ஆம் தேதி. டிசம்பர் 1ஆம் தேதி நிகழ்வு சற்று வடக்கே நகரும் என்பதால் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு மட்டுமே மிக கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், மதுராந்தகம் இந்த இடங்களுக்கு மட்டுமே, காஞ்சிபுரம், வேலூர் இந்த இடங்களுக்கு மட்டுமே மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் புதுச்சேரி, கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. மேலும் திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கும் கனமழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 1ஆம் தேதி. டிசம்பர் 2ஆம் தேதி மேலும் நிகழ்வு வடக்கே நகரம் என்பதால் சென்னைக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிசம்பர் 3ஆம் தேதி ஆந்திராவில் செயலிழந்து கொண்டிருக்கும், பெரும்பாலும் காற்றுச் சுழற்சியாக செயலிழந்துவிடும் இந்த நிகழ்வு ஆந்திராவில் தரையேறி டிசம்பர் 4ஆம் தேதி வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து இந்த நிகழ்வு வட தென்மேற்காக நகரும் என்பதால் மீண்டும் தமிழகத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி ஒரு பரவலான மழைப்பொழிவு, கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. அப்போது மீண்டும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்பது. நவம்பர் 5, 6 தேதிகளில் இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி வரும். அதே வேளையில் இலங்கை அருகே ஒரு காற்று சுழற்சி உருவாகும். இதன் காரணமாக நவம்பர் 5, 6, 7, 8 என்று அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து தமிழகத்தில் மழைப்பொழிவு இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. டிட்வா புயல் இப்போது இலங்கை தரப்பில் நிலை கொண்டு இலங்கையில் இன்றும் நாளையும் தீவிர மழைப்பொழிவு கொடுத்து நாளை முதல் தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டியே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுதே படிப்படியாக செயலிழந்து கொண்டே வடக்கு நோக்கி பயணிக்க வாய்ப்பது. இதன் காரணமாக இன்று முதல் தமிழகத்திலும் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும். இன்று இரவு முதல்
டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரிக்கும். அதே வேளையில் தென் மாவட்டங்களுக்கும் இன்று மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள், கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கும் இன்று லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது. நாளை முதல் டெல்டா மாவட்டங்களுக்கு தீவிர மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது. காலை நேரங்களில் கனமழை, மிக கனமழை கிடைத்தாலும் இரவு நேரங்களில் தீவிர மழைப்பொழிவு, அதீத கனமழை டெல்டா மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் நவம்பர் 29ஆம் தேதி இரவு முதல் புதுச்சேரி சுற்றியுள்ள இடங்களுக்கெல்லாம், அதன் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் தீவிர மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் கனமழையாக 29ஆம் தேதி இரவு முதல் கனமழையாக சென்னைக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது. 30ஆம் தேதி இரவு முதல் சென்னைக்கும் தீவிர மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது. இந்த நிகழ்வு வடக்கே செல்ல செல்ல பாதிப்பு கடலோர மாவட்டங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும். அதே வேளையில் உள் மாவட்டங்களுக்கும் மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வங்கக்கடலில் அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்பது. மன்னார் உள்ளிட்ட குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். டிட்வா புயல் தென்மேற்கு வங்கக்கடலில் இறங்கி தமிழகம் நிலப்பரப்பை ஒட்டிய வடக்கு நோக்கி பயணிக்கும் பொழுதே செயலிழந்த பிறகு டிசம்பர் 3ஆம் தேதி வரை காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது. டிசம்பர் 3ஆம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் படிப்படியாக குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.